அமித்ஷாவின் புகைப்படம் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் விசிக நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அமித்ஷாவின் புகைப்படங்கள் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் மற்றும் விசிக நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தற்போது அமித்ஷாவின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படம் மற்றும் உருவமை எரிக்க முயன்ற பொழுது காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த இடம் முழுவதுமாக ஒரு போர்க்களம் போல காட்சி எடுத்தது. தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி அந்த பிரதான சாலைக்கு வந்து அங்கு அவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசியதாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் நேற்றைய முன்தினத்திலிருந்தே இந்த போராட்டங்கள் தொடங்கிய நிலையில மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நேற்று மென்று பல இடங்களில் போராட்டம் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் 23 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக போராட்டம் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் இரண்டாவது நாளாக இந்த மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிலே ஒரு 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் புகைப்படம் மற்றும் உருவமையை எரிக்க முயன்றார்கள். அவர் உடனடியாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் அவர்கள் அந்த தண்ணீரை ஊற்றி அவர்கள் அந்த உருவமையை எரிப்பதை தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு போர்க்களம் போல காட்சி அளித்தது. உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமாக தற்போது காவல்துறை பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது தவிர இவர்கள் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு தொடர்ந்து அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் பல்வேறு வடிவங்களில் தற்போது போராட்டங்களால் நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்தக்கடையில் நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக சிறிது நேரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் சீரமைத்து போக்குவரத்தை சீர் செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து இந்த போராட்டமானது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மை புகைப்படம் எரிக்க முயன்ற போது விசிக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.